ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை எல்லா விதமான போராட்டத்தை தாண்டி உங்களை என்னையும் அவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்குங்க. இன்றைக்கி கூட ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த ஒழுங்குன்னு ஒன்று இருக்குல்ல, இரவும் பகலும், வெப்பம், குளிர், காற்று, மழை, சரியான நேரத்தில் தொடர்ந்து இரவும் பகலும் பொழிகிற மழை இல்லை, அப்பப்போ தேவையான மழை அடிக்குது பாருங்க. அழகாக காலையில் அந்த காற்று, அப்பப்போ தேவைப்படுற இந்த காற்று. அப்போது இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிற விஷயங்கள் அதான். நான் ஒரு 10 ஜெப குறிப்பை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை நீங்கள் உள்வாங்கி நேரம் கிடைக்கும் போது நேரத்தை ஏற்படுத்தி, நேரம் கிடைக்கலனாலும் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி 18வது நாள் அவ்வளவு அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கி சரியாக 3 மணிக்கு மதிய ஜெபம் இருக்குங்க. கர்த்தர் சித்தமானால் கலந்து கொள்ளுங்கள். அதில் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம ஜெபிப்போம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமையும். இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 8:22 கர்த்தர் அந்த பூமியின் நாட்கள் எல்லாம் விதைப்புக்கு சில நாட்கள், அறுவடைக்கு சில நாட்கள், குளிருக்கும் வெப்பத்துக்கும் கோடைக்கும் மாரிக்கும் பகலுக்கும் இரவுக்கும் ஓயாமல் இருக்கும்படி சில ஒழுங்குகளை கர்த்தர் அடையாளப்படுத்தி முடிவு பண்ணி வைக்கிறார். அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், எப்படிலாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் ஒழுங்குபடுத்திட்டார் நம்ம வாழ்க்கையில், பகல் வரணும் இரவு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும். ஆனால் ஒரு சில காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம், அந்த சூழல் இல்லாமல் இருக்கலாம், அந்த நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில், காலை வேளையில் 18வது நாள் ஜெபத்தில் அந்த ஒழுங்கை கர்த்தர் எங்கள் வீட்டுக்குள்ளே கொடுங்கப்பான்னு ஜெபிங்க. எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ காரியம் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கப்படாமல் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் அழுது 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 ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே ஒரு மீட்பு எங்கள் குடும்பத்துக்கு தரமாட்டீங்கன்னான்னு எவ்வளோ நாள் போராடி ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. இது எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவியாக நிற்குங்க. 10 ஜெப குறிப்பை சொல்லிவிட்டு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, நிற்காத அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய ஒழுங்கு எப்படி இருக்கிறதோ இரவும் பகல் அதெல்லாம் நிற்காமல் ஒரு நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்க மாதிரி எங்கள் வாழ்க்கையில் அப்பா உங்கள் காலம், உங்கள் சூழல் இது எல்லாம் ஒருபோது நின்று போகாதபடி தகப்பனே நீங்கள் அற்புதமாக நடத்தும்படி உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். 2வது காரியம் பாருங்கள், விதைப்புக்கு உதவும் விசுவாசம். கஷ்ட காலத்தில் கூட நம்பிக்கையோடு விதைக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தைரியப்படுத்தும்படி நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு நெருக்கடி, கடன் இருக்குது, போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆனாலும் என் தசம பாகத்தை தேவனுக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? கஷ்ட காலத்துலேயும் விசுவாசத்தோடு விதைக்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இதை சொல்லி 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 அதாவது விதைப்புக்கு உதவும் விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வளர்த்து கொடுங்கப்பா, என் பிள்ளைகளுக்குள்ளே வளரணும்ப்பான்னு பெற்றோர்கள் ஜெபிங்க. 3வது பாருங்கள், சரியான நேரத்தில் அறுவடை. ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரண நேரம் இல்லை, சரியான நேரம். அதாவது அறுவடை முன்னாடியே வந்துடக்கூடாது, லேட்டாகவும் வந்துடக்கூடாது, சரியான நேரத்தில் வரணும். கர்த்தர் உங்கள் கண்ணீரின் விதைப்புக்கு கர்த்தர் சரியான நேரத்தில் ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்கணும். சரியான நேரத்தில் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், சரியான நேரத்தில் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், சரியான நேரத்தில் என் கணவருக்கு எல்லாம் நடக்கணும், அவருடைய பிஸ்னஸ் ஓகே ஆகணும், என் மனைவிக்கு சரீரத்தில் சுகம் சரியான நேரத்தில் உண்டாகணும். இதெல்லாம் சரியான நேரத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட அறுவடையை கர்த்தர் தருன்னு சொல்லி 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 ஜெபிங்க. 4வது பாருங்கள், வேலை, தொழில், கல்வியில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு தரணும். அப்பா எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடணும், எங்கள் உழைப்புக்கு பலன் உண்டாகணும், எங்கள் குடும்பம் அதில் நிறைஞ்சு காணப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அது வேலையிலையும் தொழிலையும் சரி கல்வியிலையும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படணும்னு வாய்களை திறந்து நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் சரி கர்த்தர் அதை செய்வார். 5வது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தலைமுறையில் தொடங்குகிற ஒரு ஆசீர்வாதம். இது அப்பப்போ நான் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா தலைமுறையாக ஆசீர்வாதம் துவங்கணும். அதை இந்த 18வது நாள்லேயும் நீங்கள் சொல்லி 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 ஜெபிங்க. ஏன்னா இன்று நம்ம விதைக்கப்படுகிற அந்த விசுவாசம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படணும்.
இப்போ நம்புற அந்த நம்பிக்கை நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறணும். இப்போ தேவனுக்கு காத்திருக்கிற அந்த விஷயம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடக்கணும், அதை அவங்க பார்க்கணும், அதுக்கு அவங்க ஆண்டவரை நோக்கி சந்தோஷப்படணும், ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை அவங்க இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வெளிப்படுவதற்கு, காணப்படுவதற்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு அந்த காரியத்தை வாய்க்கப்படணும். அதை சொல்லி 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 ஜெபிங்க. 6வது காரியம் பாருங்க, குளிர்காலத்திலும் தேவன் செயல்படுகிறார். என்ன குளிர்காலம்? சில குளிர்காலத்தில் நிறைய பேர் செயல்பட மாட்டாங்க மனுஷங்க, அந்த மாதிரி இல்லை. தேவன் எந்த காலத்திலையும் செயல்படுகிறவர். சில நேரத்தில் சில தாமதம் போல இருக்கும், கர்த்தர் செயல்படாதது போலவே இருக்கும். சில காரியத்தை கர்த்தர் நன்மையின் அடையாளத்தை செய்யாதது போலவே இருக்கும். நோவா காலங்களில் மழையே பெரிய காலம், குளிர் பெரிய காலம், பனி பெரிய காலம், தெரியும்ல? அதனால தான் அதை மையப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ உங்கள் காலகட்டத்தில் கூட தேவன் செயல்பட முடியாத ஒரு சில காலங்கள்லாம் இருக்குமானால் அதை குறித்து கவலைப்படாதீங்க, அதை குறித்து ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள தேவ சமூகத்தில் காத்துருங்க. எந்த அளவுக்கு காத்திருக்கணுமோ அந்த அளவுக்கு காத்துருங்க. உங்கள் நிலைமையை மாற்றி, உங்கள் சூழலை மாற்றி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், நிச்சயம் செய்வார். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. எந்த காலத்திலும் என் ஆண்டவர் செயல்படுறார், அது குளிரோ வெயிலோ மழையோ புயலோ எந்த காலத்திலும் என்ன செயல்படுறாரு, உங்களை என்னைய பாதுகாக்கிறதுல அவர் முதன்மையாக இருக்கிறார். அது உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி 6வது காரியத்துக்காக ஜெபிங்க, கர்த்தரை நம்புங்க. அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு வரணும். அப்படி நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை வரும்போது கர்த்தர் அந்த பிள்ளைகளை சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வதித்து சாம் காம் யாபேத்தை போல கர்த்தரை உயர்த்துவார். 7வது காரியம் பாருங்களேன், பகலும் இரவும் நின்று போகாதபடி கர்த்தர் உங்கள் வீட்டில் ஜெபமும் தேவனை நாடுகிற அந்த அந்த உணர்வு ஒருபோது நின்று போகாமல் இருக்கணும். வசனம் தெளிவாக சொல்லுது, பகலும் இரவும் நின்று போகவே போகாது, மாறி மாறி வரும். அப்போது வீட்டில் ஜெபமும் துதியும் நடக்கணும். என் பிள்ளைங்க ஜெபிக்கணும், கணவர் ஜெபிக்கணும், மனைவி ஜெபிக்கணும், ஒருத்தர் விட்டு அவங்க ஜெபிக்கணும். அப்போ ஜெபம் தொடர்ந்து போகணும், இல்லை ஒருத்தராவது வீட்டில் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த 2026 உண்டாகணும்னு சொல்லி இந்த 18வது நாளில் நீங்கள் சொல்லி 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 ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் அப்படியே செய்வார். உங்கள் ஜெபத்தினால, உங்கள் செயல்பாடால் கர்த்தர் அதை அடையாளப்படுத்துவார். 8வது பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், கடனை ஆண்டவர் குறைக்க பண்ணுவார், கவலைக்கு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் பதற்றத்தை தாண்டி தேவனுடைய பரிபூரணத்தை காண செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடனால், சில குறைகளால், சில கவலைகளால் பதட்டம் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த வசனம் 8வது ஜெப குறிப்பில், அதாவது கடினமான சூழலை தாண்டி, பிரச்சனையான சூழலை தாண்டி, பதட்டமான சூழலை தாண்டி பரிபூரணமான சூழலுக்கு நேராக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கொண்டு வரணும் சொல்லி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பதட்டமான சூழல் என் குடும்பத்திலேருந்து வெளியே போகட்டும். என் மகனை குறித்து, என் கணவரை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து சில நேரத்தில் பதட்டத்துக்கு மேலே பதட்டம் ஆண்டவரே, அதெல்லாம் காணாமல் போகட்டும்ப்பா. உங்கள் பலத்த கரம், உங்கள் பிரசனம் உள்ள கரம், உங்கள் ஜீவன் உள்ள கரம், உங்கள் மகத்துவம் உள்ள கரம் எங்கள் குடும்பத்தை நடத்திட்டோம், என் பிள்ளைகளை நடத்திட்டோம், எங்களை நடத்திட்டோம், அப்பா உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. அது நடக்குதா இல்லையா பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். 9வது பாருங்கள், தொடர்ச்சியான அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும். கிருபை வேறு, தொடர்ச்சியான கிருபை வேறு. பாருங்கள், ஒரு நாள் ஆசீர்வாதம் அல்ல, 2 நாள் ஆசீர்வாதம் அல்ல, ஒரு வாரத்துக்கான ஆசீர்வாதம் அல்ல, தொடர்ச்சியான தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறணும். கர்த்தர் அப்படி உங்களை என்னைய மாற்றணும். அதுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறும்படி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ச்சியான கிருபை, தொடர்ச்சியான ஆசீர்வாதம், தொடர்ச்சியான பலன் என் வாழ்க்கையில் வெளிப்பட்டுன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறாரா இல்லை பாருங்கள், அது நிச்சயமாக நடக்கும். 10வது பாருங்கள், நம்பிக்கையோடு முன்னேறுகிற குடும்பமாக, எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு முன்னேறுகிற குடும்பமாக நம்ம குடும்பம் மாறணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு கொடுக்கணும். இதான் அவ்வளோ அழகாக ஆதியாகமம் 8:22 சொல்லப்படுகிறது. நம்பிக்கையோடு, தேவ பிரசன்னத்துக்கு பயந்து, தேவ அடையாளத்துக்கு பயந்து, தேவ நாமத்துக்கு பயந்து, அவருக்கு அவருக்கு தகுதி உள்ளவர்களாக, அவருக்கு ஏற்றபடி தகுதிப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக நீங்கள் நான் மாறுவதற்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்தணுங்க. எத்தனை பேர் இந்த காரியங்கள்லாம் சொல்லி ஜெபிப்பீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல, எவ்வளோ நேரம் எதை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காக தான் இந்த 150 நாட்கள் அரராத்தில் துவங்கி கொல்கொதா வரைக்கும், பேழையில் துவங்கி சிலுவை வரைக்கும் பாரத்தோடு ஜெபிக்கும்படி, சில ஜெப குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்கும்படி
உங்களுக்கு தெரியாது, இந்த 18 நாள் நான் ஜெபிக்க 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 எனக்குள்ள சில அற்புதங்களை நான் பார்க்குறேன், சில ஆசீர்வாதங்களை பார்க்குறேன், சில வெளிச்சத்தின் வழிகளை கர்த்தர் பார்க்குறேன். அவ்வளவு அழகாக கர்த்தர் நகர்த்திட்டு வருகிறத என்னால் உணர முடிகிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கணும் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை கைவிட நிறைய பேர் இருக்கிறாங்க, கை தூக்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை தூக்கி எறிய நிறைய பேர் இருக்கிறாங்க, தூக்கி விட யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கான நாள். இந்த 10 காரியத்தை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. தொடர்ச்சியான சகலவிதமான நன்மைகளையும் பார்ப்பீங்க. தேவனுடைய ஒழுங்கு அவர் செஞ்சுட்டாரு. இரவும் பகலும் எல்லாம் சரியாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தேவனை பார்க்குற விதம் இரவும் பகலும் சரியாக இருந்துச்சுன்னா, உண்மையாக இருந்துச்சுன்னா, அவரை நோக்கி பார்க்குறவளா இருந்துச்சுன்னா, தடையே இல்லாமல் கர்த்தர் உங்களை என்னை நடத்துவார். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்லா ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே நன்றியப்பா, நல்லா ஜெபிங்க. கிருபை உள்ளவரே நன்றியப்பா. தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்தில் பார்க்கணும், தொடர்ச்சியான நன்மைகளை எங்கள் குடும்பத்தில் பார்க்கணும், நிலைமைகளை தாண்டி உயர்வுகளை பார்க்கணும், சூழலை தாண்டி உயர்வுகளை பார்க்கணும், பெருக்கத்தை தாண்டி தேவ கிருபையை பார்க்கணும். கர்த்தரே அப்படி எங்களை நடத்தும்படி உங்கள் பாதத்துக்கு நேராக வருகிறோம்ப்பா, உங்கள் பிரசன்னத்துக்கு நேராக வருகிறோம்ப்பா, உங்கள் தயவுக்கு நேராக வருகிறோம்ப்பா. நீர் நடத்தும்படி உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக, தேவ பிரசன்னத்தின் அற்புதம் அவங்களுக்கு கிடைப்பதாக. கர்த்தரே அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவீராகப்பா. 17 நாள் ஜெபிச்சாங்க, இன்றைக்கி 18வது நாளையும் ஜெபிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கி மதிய ஜெபம், ஆண்டவரே ஆண்டவரே அவங்க கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தடையை தாண்டி கலந்து கொள்ள உதவி செய்வீராக. தேவன் அவர்களோடு இடைபடுவீராக. அவங்க குடும்பத்தில் அற்புதத்தை பார்க்கணும்ப்பா. பேழையிலிருந்து மீட்கப்படணும் அரராத்துக்கு. ஆண்டவரே தண்ணிக்குள்ளே விழக்கூடாது, உலகத்துக்குள்ளே விழக்கூடாது, உலக காரியத்துக்குள்ளே விழக்கூடாது, உலக தீமைக்குள்ளே விழக்கூடாது. தேவனுக்குள்ளே என் ஜனங்கள் இருக்கணும், தேவனுக்குள்ளே எங்கள் ஜனங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை என் ஜனங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்கு என் ஆண்டவரே உதவும்படியே உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்தி வராரு. இந்த 18 நாட்களும் கர்த்தருடைய தயவு கிருபை நம்மளை நடத்தி வருகிறது. அநேகருக்கு பகிர்ந்து அவர்களையும் ஜெபிக்க வைங்க. தொடர்ந்து எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த 150 நாள் கடைசியில் ஜூன் 8ஆம் தேதி முடிய போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருப்பார். நீங்கள் வாயை திறந்து இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கும் போது உங்களே அறியாமல் சில நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் வரதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஆமென்.